ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் காங்க யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எப்படி பூஜை பண்ணன்ற வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்து விடியற் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசலெலாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த தாம்பூல தட்டு ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது தமிழ் வருட பிறப்பு ரொம்ப முக்கியமானது ஒன்று இல்லையா? அரிசி, பருப்பு, புளி, மாங்காய், வெல்லம் போட்டது, வேப்பம்பூ கடிச்சா வேப்பம்பூ வைங்க. அப்புறம் தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், வளையல், கண்ணாடி, ஒரு 5 வகையான பூக்கள். இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் பூத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸு, மல்லிப்பூ, பன்னீர் ரோஸு இதெல்லாம் வச்சுட்டு உப்புக்கல் இதெல்லாம் அந்த தாம்பூலத்தட்டில் நல்லா அடுக்கி வச்சுட்டு நம்ம நடு வீட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது தமிழ் வருட பிறப்புக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம அஷ்டலட்சுமிங்களும் உள்ளே கொண்டுன்னு வரோம் இல்லையா? இந்த வருடம் முழுவதும் நம்ம தானிய கட்டுப்பாடு எதுவும் இல்லாத ஆரோக்கியமாக எந்த நோய் நொடி எதுவும் இல்லாத இருக்கணுன்றத ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 பொருட்களில் கூட வச்சு நீங்கள் வச்சு கூட நாங்கள் தாம்பூலத்தட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக சாதம், சாம்பார், ஒரு 2 பொரியல், வடை, பாயசத்தோடு பூஜை பண்ணி நான் நிறைவாக முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிலைவாசலேருந்து பண்ணின்னு உள்ளே பூஜை ரூமுக்கு எட்டுன்னு வந்தேன். உங்களால் முடிஞ்சால் அந்த தாம்பூலத்தட்டில் 101 ரூபாவோ இல்லை 11 ரூபாவோ ஏதோ நம்மளுக்கு அந்நேரத்துக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மகாலட்சுமி முதல்ல நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் பூஜை பண்ணி நிறைவாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.